ஹாய், இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். நயன்தாரா நடித்த டாக்ஸிக்கால புண்பட்ட மனசை வந்து நயன்தாரா நடித்த ஹாய் பார்த்து ஆத்திக்கலாம், அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தை ஒரு ரொமான்டிக்கான படம் நினச்சி வந்தால் இது ரொமான்ஸோட சேர்ந்து ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி ரொமான்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக இருக்குது. பாக்யராஜ், ராதிகா, பிரபு, சுகாசினின்னு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்கேஜ் அதை எதிர்பார்க்கலாம். படத்தில் வெறும் ரொமான்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு எதிர்பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்டிக் மூவியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இதுன்னு செம்மையாக போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனதுக்கு நிறைவான ஒரு ப்ரீஸியான ஒரு ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பர்சன் அந்த பர்சன் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஜோனரோட வந்து பார்க்கலாம். சூப்பராக காமெடி சீன்ஸோட பயங்கர பயங்கர என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. கடைசியில் மட்டும் பயங்கர எமோஷனல், அது கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, பாண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. பயங்கர டாமினேட்டிங்காகவும் இருந்தது. இவனை பார்க்குறதா மேம பார்க்குறதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு, மாசா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுண்ணா. ஆனால் லவ்னா இந்த ஜென்சிக்கு வந்து நல்லா இருக்குண்ணா. ஒரு மாதிரி ஜென்சிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். லவ் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. என்ன தம்பிக்கு லவ் ஃபெயிலியரு, ஸோ தம்பியோட வந்தேன். அதான் கொஞ்சம் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். ஸோ அதான் நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லவ் நல்லா காமிச்சிருக்காங்கண்ணா. லைக் இப்போ இந்த காலத்தில் பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குல்ல. சில இதில் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, நிறைய அளவு அப்படி இருக்குது. ஸோ இது அப்படி இல்லை, ஒரு மாதிரி நல்லா ஜென்சிக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருக்க படமாக இருக்குது. சூப்பராக போரிங் அப்பெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா, எங்கேஜிங்காக இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. இருக்குண்ணா, மாசா இருக்கு. ரெண்டுமே மாசாக தான் இருக்குது, படமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. 2 hours நல்லா பார்க்கலாம், நல்ல ஃபன்னு, அழகாக இருந்துச்சு படம். பேர் ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க படம். எல்லாமே இருந்துச்சு, ஃபேமிலி கூட கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அவங்களுக்கும் ராதிகா மேம்க்கும் உள்ள பேர் அது நல்லா இருந்துச்சு. அவங்களோட பழையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டைலாக் அவருக்குள்ள அந்த மாஸ்டர் பீஸ் மாறவே இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க, ரொம்ப நீட்டா நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ நிறைய லவ் ஸ்டோரிஸ் வருதுல, அதுல இந்த படத்துல என்ன டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க? டிஃபரெண்ட்னு சொன்னா அதான் ஒரு லவ் நம்மளுக்கான இருந்தா அது திரும்ப கிடைக்கும், சிம்பிள் தான். அது அழகா அவங்க சொல்லியிருக்காங்க, போர் அடிக்காம நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கவினுக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கும், எப்படி பண்ணியிருக்காங்க கவின் நயன்தாரா, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக் ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு கவின் ஆக்டிங் எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கவின் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. பாக்யராஜ் அவரோட கடைசி, ஆமாம், அவரோட பார்த்துமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஓவராலாக படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? 8. இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படம் மக்கள் நெகட்டிவ்லாம் இல்லை. எனக்கு ரெண்டுமே ஓகே. அதை போர் அடிக்காமல் போகுதில்ல, அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் லாஸ்ட் வரைக்கும் உட்காரதுக்கு ஒரு கதை தானே. அப்படி சொல்ல முடியாது, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்த்தோம், ரொம்ப தலைவலி. அது எனக்கு 2 நாள் அது ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்தது. டோட்டலாக அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இந்த படம் சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு எங்கேஜிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு ஒரு டவுட்லேயே தான் உள்ளே வந்தேன். என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலி நயன்தாரா அண்ட் கவின் எப்படி காம்போ கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, லவ் படங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்தேன். சீரியஸ்லி அது டோட்டலாக மறக்கடிச்சிட்டாருன்னா கவின் தான்.
ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலே. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ஏய் சீக்கிரமா முடிங்களா முடிச்சிருங்களா அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்க. நானே இல்லைன்னா வந்து சொல்லிட்டேன் அந்த பிள்ளைய சேர்த்து வச்சுருக்கேன்டா உள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. மியூசிக் எனக்கு ஒரு சில இடத்துல வேற மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விதங்கள்ல எனக்கு பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணதா ஒரு ஃபீல். கண்டிப்பா எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லை, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க கொண்டுமே பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ரொம்ப ஓவர் இந்த லவ்ங்கிற பேர்ல ஓவரா காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா கொடுத்துருந்தாங்க. லவ்னா என்னங்கிறது அதான் சொன்னேன். ஹோல் படம் முழுக்கவே வந்திருப்பாரு. எண்டிங்கே அவரை வச்சுனா அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா டைமிங் காமெடியில அவரை மிஞ்ச முடியலையேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல அப்பா பையங்கிற போது அவர் அடிக்கிற ஒரு அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, என்னால் அப்படியும் பண்ண முடியும் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவரை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ராதிகா மேமோட ஆக்டிங் வேற லெவல். லாஸ்ட் சீன்லலாம் அம்மாவை ஒரிஜினலாக நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. ஹாய் வந்து அழகா நம்மளை கிரீட் பண்ணுது. உள்ள வந்து படம் சோல்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுது. ரொம்ப அழகா இருக்கு. கவின் சார் வந்து கோயம்புத்தூர் பாஷை பேசி ரொம்ப அழகா நடிச்சிருக்காப்ல. அவங்க ஹாய்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் H ஃபார் ஹியூமர், I ஃபார் இன்னசென்ஸ். அந்த ஹியூமரையும் இன்னசென்ஸையும் அழகா படம் தாங்குது. H ஃபார் ஹார்ட், I ஃபார் இம்பாக்ட். ஹார்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுது. H ஃபார் ஹாப்பினஸ், I ஃபார் இன்ட்ரெஸ்ட். சந்தோஷத்தோட இன்ட்ரெஸ்டோட உட்கார வைக்குது. ரொம்ப அழகான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனா இருக்கு. ஃபேமிலி லவ்வபிள் டிராமா. நிச்சயமா படத்தை வந்து எல்லாரும் பாருங்க. சப் கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், பிரபு சாரா இருக்கட்டும், சுகாசினி மேடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் மேடமா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகான மூவி. மியூசிக் நல்லா இருக்கு. ரசகுல்லா அண்ட் என் சக்கரைன்னு 2 பாட்டு போட்டிருக்காப்ல. ரெண்டுமே ஸ்வீட்டா போட்டிருக்காப்ல, அழகா பண்ணிருக்காப்ல. டிஃப்ரெண்டான ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை தலைவா. ஸ்டோரிலாம் பேஸ் ஸ்டோரி தான். ஆனால் ப்ரெசன்ஸ் எப்படி பண்றாங்க ஸ்க்ரீன்லங்கிறது அழகா இருக்கு. நயன்தாரா கவின் அவர்களுக்கு 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி அழகா இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸை பத்தி பேச வேணாம். உண்மையாலுமே ரொம்ப அழகா இருக்கு கெமிஸ்ட்ரி. 2 ஹாஃப்மே ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹியூமரா கொண்டு போது. லென்த் ஒரு ப்ராப்ளம் தான். லென்த் ஒரு சின்ன குறை. பிகாஸ் என்னன்னா கொஞ்சம் பெருசா வர மாதிரி தெரியுது ஒரு சில இடத்துல. 2:25 நிமிஷம் தான் இத்தனைக்கும் படம். பட் ஒரு சில இடத்துல சில கட் பண்ணிருக்கலாம் எடிட்டர். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. சூப்பர் படம். ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும் படம். ரொம்ப அருமையான ஒரு படம். ஒரு ஜாலியான ஃபீல் குட்டான ஜெனியூனான ஒரு ஹாப்பியான படம். ஏன் ஹாப்பியான படம் சொல்கிறேன்னா, படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களே அறியாமையோ சிரிச்சிட்டே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் இந்த படம் படத்துக்குள்ளே உங்களை எல்லா விதத்துலையுமே உங்களை வந்து கனெக்ட் பண்ணும். அது எமோஷனாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஜெனியூனா. ஸோ ஒரு நல்ல படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இவங்க இந்த 2 காம்போ வந்து நிறைய பேர் யோசிச்சாங்க. பட் எனக்கு என்னன்னா, நயன்தாரா யூஸ்வலாக இந்த போல்டு கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கவின் வந்து இந்த இன்னசென்ட் கேரக்டர்லாம் நல்லா பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ அது 2 பேரோட காம்போவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி கவினாவும் நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு அந்த ஏற்றம் இறக்கம் தெரியும். மயிலாவும் தேவயானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா கேரக்டர் அதுதான். ஸோ அப்படி வரும்போது அவங்க 2 பேரோட நடிப்புமே ரொம்ப ஜென்யூனாக நல்லா இருந்தது. ஆமா, ஆக்சுவலா அவங்க பண்ணனால தான் இது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா எந்த கேரக்டருமே நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது வெறும் கதிராவே இருக்கட்டுமே, அவர் கூட வர ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண கதிர் கூட வேற யார் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காது. இது எல்லாமே ஆப்டா அவங்களுக்குனே புரிஞ்சிருக்கு. இப்போ சத்யன் சார் வந்து காமெடி பண்ணுவாரு, அதே நேரத்தில் கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணுவாரு. அது 2மே சூட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க யாருமே இதுல இருந்து எடுத்துட்டு வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்படியே அவ்வளோ எல்லா கேரக்டர்ஸுமே பொருந்தி இருக்க ஒரு கேரக்டர் தான். எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக பொருந்திருக்கும்.